ஐயா நீங்கள் திருவண்ணாமலையில் நீண்ட காலம் வாழ்ந்து கொண்டே இருக்கீங்க. ஆமாம், 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆச்சா? ஆமாம். 10 வருஷமாக இந்த கிரிவலத்தை சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. இந்த கிரிவலத்தை எல்லாரும் கிரிவலம் சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் ஆப்போசிட்டாக சுற்றுறீங்க. காலை வணங்கி தானே முகத்தை பார்க்கணும். காலை வணங்கி தான் முகத்தை பார்க்கணும். ரைட்டு. நீங்கள் எதை வணங்குறீங்க? ஃபஸ்ட்டு காலிலேருந்து தானே போயிடுறோம். காலிலேருந்து அவங்க தலையிலேருந்து வராங்க. ரைட்டு. நீங்கள் 10 வருஷமாக இருந்து இந்த யாத்திரையை தொடங்கி வந்துக்கிட்டே இருக்கீங்க. டைரெக்டாக அடிமுடி பார்ப்பேன். காலில் தானே இருக்க அடிமுடி. சரிங்க. அதனால் நீங்கள் அண்ணாமலையும் சமைக்கிறிய, இறைவனையும் சமைக்கிறிய, இவ்வளோ பேர் உத்திராட்சத்தை போட்டு உங்களோட வரப்பிரசாதம் என்ன? ஒன்றும் கிடையாது. நீங்கள் சாப்பாடும் இங்கே சாப்பிட மாட்டியா, யாசகமும் வாங்க மாட்டியா. ஆனால் நீங்கள் ஏன் அதிகமாக பேச மாட்டியா? அதிகம் பேசி என்ன பிரயோஜனம்? பெங்களூரில் கல்யாணம் பண்ணி ஆயிடுச்சு. யார்? இப்போ பெங்களூர்லேருந்து இங்கே வந்து 10 வருஷமாக இருந்து நீங்கள் இப்போ அண்ணாமலையை நிலநாட்டுறீங்க. அவ்வளோதான் விஷயம். அண்ணாமலையை நிலநாட்டுறதுக்காக நீங்கள் கிரிவலம் சுற்றி தண்ணியை போக்கிக்கிறீங்க. உங்களோட முக்தி அடைகிற இடம் எந்த இடம் உங்களுக்கு? ஆமாம், நீங்கள் சொன்னீங்களா சாக போறீங்கன்னு. அது சாகுன்னு சொல்லக்கூடாது, முக்தி அடைய போகிறாரு. எந்த பகுதியில் அடைய போறியா? முக்தியா? அவன் எந்த பகுதியில் கொடுக்குறானோ. சரிங்க, நல்லது. இன்னைக்கு நாளைக்கு பௌர்ணமி, ஆடி பௌர்ணமி. இன்னைக்கு கிரிவலம் சுற்றிக்கிட்டே இருக்கிய. இந்த பாருங்க, உங்களால் நடக்க முடியல, நடந்து கம்பு ஊன ஆரம்பிச்சிட்டிய. ஆனால் எப்போ தான் உங்களோட முடிவு, இந்த கிரிவலத்தை சுற்றுற முடிவு என்னைக்கு தான் உங்களுக்கு? கால் ஒடிஞ்சாலோட கம்பால் ஊனி போறிய. என்ன இறைவா, அவரை ஒரு கண் திறந்து பாருங்கள் ஐயா, அகத்தியர் ஐயா. நல்லா ஆத்துமா. நான் தான் இருக்கிறேன், நானும் கிரிவல பாதையில் இருக்கிறேன். அவர் நடக்கிறாரு, நான் அவரை வச்சு சமைக்கிறேன். இது ரெண்டும் ஒன்று தான். இவரை சமைக்கிறேன், இவர் நடக்கிறாரு. அதனால் இவர் இரண்டாவது அதிசய கல், அகத்தியர் ராமருக்கு கொடுத்த கல். இந்த கல் ராமர் மூலியமாக இலங்கேஸ்வரனுக்கு கிட்ட பாதம் ராமேஸ்வரனுக்கு போகிற கல் இந்த கல் தான். தனுஷ்கோடியிலேருந்து இலங்கைக்கு உள்ளே தான் இருக்குது இந்த மலை. நல்லது.